எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அனதர் வீடியோ ஆஃப் ஒம்புக்கு அப்பன். ஸோ முதல் வீடியோவுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் வந்து இவ்வளோலாம் பார்ப்பீங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க, இவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வீடியோவே ஒருத்தன் போட்டு அவனுக்கு 1700 சப்ஸ்கிரைபர் வருது, 7000 வியூஸ் வர்றதெல்லாம் வந்து நான் கனவுல கூட நினச்சதே இல்லை இது வரைக்கும். இதை வீடியோ ஆரம்பத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பற்றி நினைக்கும் போது. நீ நான் டிஆரா? அவர் சிம்புக்கு அப்பன், அப்போ நீ கம்புக்கு அப்பன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து எதை பற்றினா த கோல்டன் ஏரா ஆஃப் அனிருத். அது என்னடா அனிருத்தோட கோல்டன் ஏரா, நம்ம இப்போ இருக்கிறதே அனிருத் ஏரா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து எனக்கு இப்போ இருக்க அனிருத்தோட சாங்ஸுமே சரி, அவர் வந்து பண்ணுற அந்த மியூசிக்கு எல்லாமே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுற படங்களும் சரி, அவரோட கொலாபரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களோட, விஜய், கமல், ரஜினி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட போயிடுச்சு. நான் வந்து பார்த்த அனிருத் வந்து அந்த 2014, 15, 16 அந்த டைமில் வந்து பார்த்த அனிருத் தான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கோல்டன் டைம் ஆஃப் அனிருத். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ போடுற அனிருத் பாட்டெலாம் அந்த ட்ரெண்டுக்கு கேட்க நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து திரும்பி நம்ம போய் கேட்போமானா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் வந்து நம்ம பழைய அனிருத் பாட்டு எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் அப்போ வந்த ஆல்பமில் அனிருத் வந்து என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த டைமில் வந்துன்னா நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு 2013, 14, 15, 16 அந்த 4 வருஷம் அது வந்து அனிருத்தோட ஒரு பயங்கரமான ஒரு டைமு. அந்த டைமில் வந்து வந்த அனிருத் சாங்ஸை நான் கேட்டாலே எனக்கு வந்து அந்த டைமுக்கு நான் போயிடுவேன். ஏன்னா நான் வந்து 6th 7th அந்த டைம்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிளாஸு, எங்கள் ஸ்கூலே வந்து நிறைய அந்த பாட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து அப்போ தான் இதான் மியூசிக் டைரக்டர், அனிருத்துன்னு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ன்ற கான்செப்டே புரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சது வந்து அனிருத் தான். நான் வந்து அப்போல்லாம் பயங்கரமான அனிருத் ஃபேனாக இருந்தேன். அதனால் இப்போ போய் அந்த டைமில் அந்த பாட்டெலாம் கேட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 6th 7th ஞாபகம்லாம் வந்துடும். அதை வந்து நான் உங்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பிளான் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, சரி சும்மா அந்த பாட்டெலாம் திரும்பி போய் கேட்போம்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்க பாட்டெலாம் கேட்டேன். அது கேட்கும் போதே எனக்கு வந்துட்டு நான் திரும்பி 6th போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ அது வந்து நான் திரும்பி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் அந்த பாட்டெலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து அந்த கோல்டன் டைம்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் சொன்னேன்ல, அந்த 4 வருஷத்தில் அனிருத் ஆல்பம் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன் நான் வரிசையாக. எப்படின்னா, நான் வந்து ஒரு ஆல்பம் எடுக்க போகிறேன். அந்த ஆல்பம்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கோல்டன் சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங். ஒரு ஆல்பமுக்கும் இந்த மாதிரி ஒரு சாங் நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன் வந்து அது கோல்டன் சாங், ஏன் வந்து அது எக்ஸ்பெரிமெண்டல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து கோல்டன் சாங்குன்னு ஒன்று இருக்கலாம், உங்களுக்கு வந்து அதேமாதிரி வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எதுனா ஒரு கோல்டன் சாங் கூட இருக்கலாம் அந்த ஆல்பமில். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாட்டை கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் வந்து கோல்டன் சாங்கு, எக்ஸ்பெரிமெண்ட் சாங்குன்னு சொல்கிறேன்ல, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கோல்டன் சாங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆல்பம்லேயே இருக்கிறதுலே எனக்கு வந்து பெஸ்ட்டாக இதுதான் சூப்பராக இருக்குது, அதாவது ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் கூட அந்த பாட்டு நான் திரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற பாட்டு தான் கோல்டன் சாங். எக்ஸ்பெரிமெண்டல் சாங்னா அனிருத் வந்து அந்த டைமில் ஃபுல்லாகவே நிறைய புதுசாக வந்து மியூசிக்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அது வந்து நம்ம அந்தளவுக்கு கேட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி வந்த பாட்டு தான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்கு. ஸோ இது 2 தான் நான் இந்த ஆல்பமில் சொல்ல போகிறேன். ஓகே, அனிருத்தோட முதல் ஆல்பம் அது என்னதுன்னா 3 பட ஆல்பம். யார் வீட்லேயுமே இந்த படத்தை வந்து அந்த டைமில் டிவியில் போட்டாலும் சரி, இல்லை ரிலீஸ் ஆன டைம்லையும் சரி, இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு பார்த்தா ஆக்சுவலாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அந்த படத்தை விட அந்த படத்தில் கதை இருக்குது, பட் வந்து அந்த படத்தை பெரிய லிஃப்ட் பண்ணதே அனிருத்தோட சாங்ஸ் தான். ஏன்னா அது வந்து எல்லா பாட்டுமே வந்து வேறு மாதிரி ஹிட். அந்த படத்தில் வைதிஸ் கொலவெறிலாம் சொல்லவே தேவையில்லை, எங்கெங்கேயோ போயிடுச்சு அந்த பாட்டு. ஸோ அதுதான் அனிருத்தோட வந்த டைமு. வந்த ஃபஸ்ட் ஆல்பமே வந்து வேறு மாதிரி சரியான ஆல்பம் அது. ஸோ அந்த ஆல்பம் வந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே சொல்கிறது, அதாவது போய் அனிருத்தோட பாட்டு வந்து நீங்கள் திரும்பி கேட்பீங்கன்னா எந்த ஆல்பம்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பேர் 3 பட ஆல்பம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு ஆல்பமு. அதுதான் வந்து 2012 ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆல்பமில் எனக்கு வந்து கோல்டன் சாங் எதுனா இதழின் ஒரு ஓரம்.
ஏன் வந்து நான் இதை கோல்டன் சாங்குன்னு சொல்கிறேன்னா, அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெலோடினா ரொம்ப மெலோடியாக இருக்காது. அதில் வந்து அந்த இன்டர்வல் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அதில் வந்து எல்லாம் மறந்து உன் பின்னே வருவேன், நீ சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன், உன் விரல் தரைப்படும் தூரம் நடந்தேன், அந்த நொடியைத்தான் கவிதையாய் வரைந்தேன். பெஸ்ட்டு, செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் அது வந்து ஒரு மெலோடி, ஆனால் அதில் அந்த ஒரு ஜாலியும் இருக்கும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆனால் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. ஏன்னா மிச்ச பாட்டு எல்லாமே மெலோடி தான், ரொம்ப மெலோடியாக போகும். இது வந்து ஒரு ஜாலி கலந்த ஒரு மெலோடியாக இருக்கும் இது. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே 3 படத்தில் வந்து கோல்டன் சாங்னா இதழின் ஒரு ஓரம் தான். அது வந்து நிறைய மெமரிஸை வந்து திரும்பி கொண்டு வரும் இதழின் ஒரு ஓரம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு. அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சாங்குன்னு சொல்லிட்டு நான் எதை சொல்லுவேன்னா, ஆப்வியஸாக வைதிஸ் கொலவெறி தான். அது வரைக்குமே யாருமே அந்த மாதிரி லிரிக் வந்து எழுதவே இல்லை தமிழ் சினிமா. எல்லாருமே வந்து அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழில் தான் வந்து லிரிக் எழுதுவாங்க. பட் வந்து ஒரு இங்கிலீஷு, தமிழ் அந்த மாதிரி கலந்தெல்லாம் வந்து அந்த மாதிரி பாட்டு வந்ததே இல்லை. டிஸ்டன்ஸில் 3 கலரு ஒயிட்டு, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது செமையாக ஒர்க் ஆயிருச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சச்சின் சாங்குன்னு சொல்லிட்டு கூட ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அனிருத் தனுஷும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதேமாதிரி வைதிஸ் கொலவெறி வந்து சரியான ஹிட்டு. சன் மியூசிக் எப்போ போட்டாலும் அந்த டைமில் வைதிஸ் கொலவெறி தான் வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பானுங்க. அதனால வைதிஸ் கொலவெறி வந்து சரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது செம்ம ஹிட்டு வேற ஆயிடுச்சு பாட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சாங். இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன்னு நான் வந்து சொல்லுவேன்னா, நீ பார்த்த விழிகள் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரீலோட ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதை நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. இந்த மியூசிக்கு எனக்கு எப்போ கேட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல். அது அந்த கிட்டார் அது ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங் மியூசிக்கு. ஸோ 3 ஆல்பம் வந்து சரியான ஆல்பம். இதோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த ஆல்பமில் வந்து அந்த கமான் கேர்ள்ஸ், அதாவது அந்த பப்பில் ஆடுவாங்கல்ல, ஒன்னோட ஒன்று சேர்ந்து 2ஆக ஆயாச்சு, ஃப்ரெண்டு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாச்சு. ரொம்ப அதில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் பாட்டு. திடீர்னு நடுவில் வந்துட்டு ஜனனி கண்மணி என்னுயிர் நீயடி போரடிக்காம நீ ஆடுடி. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு. அது வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி, ஆனால் குத்துப்பாட்டு கிடையாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது மாதிரி அது ரொம்ப பிடிக்கும். கண்ணழகா பாட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இதையும் தாண்டி அந்த ஆல்பமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆல்பம், சூப்பரான ஒரு ஆல்பம். அதே மாதிரி வந்து 3 ஆல்பமில் வந்து நான் அதில் பிஜிஎம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மெயின் பிஜிஎம் ஒன்று வரும், தன் 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 டடன் 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 டன் டடன் டடன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிஜிஎம். அதே மாதிரி போனிப்போ ரொம்ப ஒரு லவ் ஃபீலில் இருக்க டைம்லலாம் பயங்கரமாக அந்த பாட்டு தான் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ போனிப்போவுமே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு. போனிப்போவுக்கு வந்து ரீமிக்ஸ் வேறு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ திருப்பி போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ கேட்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் அது பெஸ்ட்டான ஒரு ஆல்பம். ஸோ அதில் இதுதான் வந்து கோல்டன் சாங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சாங். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஆல்பமுக்கு போவோம். ஓகே, இப்போ அடுத்த வருஷம் 2013 அனிருத்தோட வந்த ஆல்பம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் வந்துட்டு அந்த படமும் சரியான ஹிட்டு, அதில் இருக்க எல்லா பாட்டும் சரியான ஹிட்டு. அப்போ தான் வந்து சிவகார்த்திகேயன் வேறு ஹீரோவாக உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்போ தனுஷ் வேறு லிரிக்ஸ் எழுதி ரொம்ப பயங்கரமான ஒரு ஆல்பமு. அந்த ஆல்பமில் எனக்கு வந்துட்டு கோல்டன் சாங் அப்படின்னா வெளிச்சப்பூவே. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த பாட்டு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து திரும்பி இந்த அனிருத்லாம் வந்து பேசணுமேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் அனிருத் பாட்டெலாம் கேட்க ஆரம்பிக்கும் போது வெளிச்சப்பூவே பாட்டு போடுறேன். அது வந்து ஆக்சுவலாக 5 minutes 10 seconds சாங்கு. அனிருத்தோட பாட்டு எதுவுமே வந்து அவ்வளோ பெருசாக இருந்து நான் கேட்டதில்லை. எனக்கு வந்து ஜென்ரலாகவே பெரிய பாட்டு கேட்க பிடிக்கும். பட் அனிருத்துக்கிட்டேருந்து பெரிய பாட்டு வர்றது ரொம்ப ரேர் தான், அந்தளவுக்கு வராது. அதில் ஒரு பாட்டு வந்து வெளிச்சப்பூவே. வெளிச்சப்பூவேல அந்த மியூசிக் கம்போஷன் இருக்கே வேற மாதிரி ஃபீல். வெளிச்சப்பூவே ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங் மியூசிக் வந்துட்டு ஒன்று வரும், தாரர 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 தாரர. அது வந்து ஒரு 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 ஃபீல் ஒன்று, வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தருது அந்த பாட்டு. அது வந்து அப்படியே எங்கெங்கேயோ அது ஒரு மாதிரி இப்படி போய் இப்படி அப்படி போகும், ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அப்படியே போய் காதல் காதல் ஒரு ஜனம் காதம் யாவும் அது வரும் ஆதாம் ஏவாள் தொடங்கிய கதை தொடர்கதை அடங்கியதில்லையே. அதில் வேறு நடுவில் அந்த தரரரா 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 தரரரா
தரரரா இந்த இன்டர்லூடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கேயோ போவோம் அந்த இன்டர்லூடு. அது ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது, அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும். வெளிச்சம் பூவே தொடு தொடு என்னால் பாடாமல் இருக்க முடியல அந்த பாட்டை. ஏன்னா வந்து அது ரொம்ப செம்ம பாட்டு. அது அது அந்த டைமில் வேறு வந்தது வேறு மாதிரி. இப்போ கேட்டாலுமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் திரும்பி போய் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் அந்த பாட்டை. ஒரு ரொம்ப பயங்கரமான பாட்டு அது. என்னால் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல அந்த ஃபீலிங்கை. ஏன்னா அனிருத்தோட மியூசிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெளிச்சப்பூவே பாட்டில். சரியான பாட்டு அது. அது வந்து திரும்பி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே. அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல் சாங்காக எது தெரிஞ்சதுன்னா நிஜமெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா வந்து அது வந்து இன்ட்ரோ ஸ்டார்டிங் வரப்போ அந்த லவ் சாங் வந்து வந்துடும். அது வந்து சாதாரண லவ் சாங்காக இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் இருக்கும் அதில். ஏன்னா அதில் ஸ்டார்டிங் மியூசிக் வந்துட்டு அந்த தந்திரதன் தத்தன் தந்திரதன் தத்தன் தந்திரதன் நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் அப்படி வரும். அது வேறு தனுஷ் வேறு பாடியிருப்பார். அது வந்து தனுஷோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆட்டோ டியூன் போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த பாட்டில் அந்த நடுவில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு விட்டு பூச்சி விளக்க சுடுது விவரம் புரியாமல் விளக்கும் அழுது அப்படின்னு வரும். ஒரு இடிஎம் எஃபெக்ட் இருக்கும் அந்த பாட்டில். இப்போ நிஜமெல்லாம் மறந்து போச்சில் வந்து அந்த மியூசிக்குமே சரி, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக வந்து அதில் தான் அந்த இது ஃபஸ்ட்டு வரும், DNA. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஏதோ கண்ணாடி உடையிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார்டிங் வர ப்ரீலூட்லாம். ஸோ நிஜமெல்லாம் மறந்து போச்சு வந்து சரியான எக்ஸ்பெரிமெண்ட் சாங்கு. அது வந்து நிறைய பேர் திரும்பி திரும்பி கேட்டிருப்பீங்க. அது வந்து ரொம்ப நல்ல பாட்டு. இதில் எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன்னு சொல்லணுன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக இது சொல்லுவேன், உன் பார்வையில் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது, உன் கை விரல் சேர துடிக்குது அன்பே என் அன்பே. அப்படியே மியூசிக் தான் வரும் ஃபுல்லாக. அது ரொம்ப செமையாக இருக்கும் உன் பார்வையில். அது வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அதே மாதிரி லோக்கல் பாய்ஸ் அந்த குத்துப்பாட்டு ஒன்று வரும்ல, எப்போவுமே வந்து வைபே இல்லைனா பஸ்ஸில் அந்த பாட்டு போட்டால் கண்டிப்பாக வைப் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு அது லோக்கல் பாய்ஸு. அதை விட பெஸ்ட்டான ஒரு பாட்டு வந்து அதில் எதிர்நீச்சல் பாட்டு, அதாவது அந்த டைட்டில் சாங்கு, அந்த மோட்டிவேஷன் சாங்கு. ஏன்னா வந்து ஹிப்ஹாப் ஆதினாவும் அனிராவும் வந்து சேர்ந்து வந்தது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு படம், எதிர்நீச்சல் தான். அதுலேருந்து நிறைய கொலாபரேஷன் அவங்க 2 பேருக்குள்ள அப்பப்போ நடக்கும். அது எப்போ நடந்தாலுமே வேறு மாதிரி ஃபயராக இருக்கும். அதே மாதிரி வந்து எதிர்நீச்சல் ஆல்பமில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு எனக்கு வந்துட்டு பூமி என்ன சுற்றுது. ஏன் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாட்டுனா, எல்லாருக்குமே அந்த பாட்டு கேட்டால் இந்த பாட்டுமே நம்ம லைஃப் இருக்காதான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த டேமேஜான பீஸு நான் ஜோக்கர் இப்போ ஹீரோவான அந்த லைன் வந்து எல்லாருக்குமே வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிற லைன். அதில் அந்த வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனதே, ஜோலி வந்து இப்போ ஜாலியானதே, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானதே, காலம் வந்ததே கெத்து ஆனதே. வந்து அதுவுமே ஒரு சூப்பரான பாட்டு. எதிர்நீச்சலுமே ஒரு கோல்டான ஒரு ஆல்பம். அதில் வந்து இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆல்பம் போகும். அந்த வருஷத்துலேயே வந்த ஆல்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னை வந்துட்டு ஆக்சுவலாக சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருப்பாங்க அந்த படம். அதில் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அனிருத் மியூசிக் வந்தது வந்து எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அனிருத் வந்து சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க 2 பேரோட தான் கொலாபரேஷன் அப்போல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில். அதுக்கப்புறம் வர வர கொலாபரேஷன் அதிக ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஆல்பம் வந்து பெஸ்ட்டு, வேறு மாதிரி ஒரு ஆல்பம் அது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எடுத்தோடனே எனக்கு அந்த ஆல்பம்னாலே ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது வர பாட்டு வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர். ஃபஸ்ட் அந்த மும்பை பற்றி அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஆதினா வந்துட்டு எங்களுக்கு இண்டியா கேட்டு, எங்களுக்கு எல்ஐசி வெயிட்டு, உங்களுக்கு கோவாவில் பீச்சு, எங்களுக்கு மரீனா தான் மாசு, அதெல்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்படியே நம்மளே சென்னைடா அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்குமே அந்த பாட்டு நிறைய இடத்துல வந்து போடுவாங்க. பட் வந்து இதில் நான் கோல்டன் சாங்குன்னு சொல்லிட்டு எது சொல்லுவேன்னா, ஓ பெண்ணே பெண்ணே. பட் இதில் வந்துட்டு ஒசக்க இருக்குது, ஹே காற்றில் ஏதோ புதுவாசம் இருக்குது, நிறைய பாட்டுமே இதில் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ பெண்ணே பெண்ணே. ஏன்னா அது சோகமாக ஆரம்பிச்சு திடீர்னு வந்து 7 கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, அதில் அந்த ஒரு சந்தோஷம் வேறு இருக்கும் நடுவில். இந்த விண்மீன்கள் தான் உந்தன் கண்ணீரிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடங்கேக்குதே. ஒரு மாதிரி ராக்கிங்காக ஆனால் ஒரு லவ் ஃபீலியர் சாங் மாதிரி இருக்கும் அது. ஏன்னா அந்த தன் தரதன் தரதன் தன் தரதன் தரதர அந்த மியூசிக் வேறு வரும் அதில். அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு ஓ பெண்ணே பெண்ணே. அதுதான் எனக்கு இதில் கோல்டன் சாங். அதேமாதிரி இதில் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக எப்போவுமே நான் கேட்குற பாட்டு வந்துட்டு எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி
எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் எஸ்எம்எஸ் படத்தில் வந்துட்டு எப்படியோ மாட்டிக்கிட்ட அந்த பாட்டு தான் இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு இவர் ஒரு டைலாக் அவங்க ஒரு டைலாக் அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இது அனிருத் ஆண்ட்ரியா பாடின பாட்டு வேறு. இந்த பாட்டுமே வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங். ஏன்னா நடுவில் வந்து மியூசிக் வரும், திடீர்னு ஸ்டார்டிங்கில் டயலாகில் பாட்டு போவோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த பாட்டு. இது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்க ஒரு பாட்டு. பட் இதில் ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்லியே ஆக வேண்டிய பாட்டு வந்து ஒசக்க, அதே மாதிரி நம்மளோட காட்டில் ஏதோ புது வாசம். இது வந்து எப்போ கேட்டாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் மென்ஷன் தான். ஸோ இதுதான் வந்து வணக்கம் சென்னையோட ஆல்பம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த படத்துக்கு போவோம். இதோட இந்த வருஷத்தோட அந்த அனிருத்தோட ஆல்பம் முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த வருஷம் போனோம்னா, அதாவது 2014 எஸ், ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வருஷம் வந்துட்டு 2014 தான். ஏன்னா இப்போ தான் நான் 6th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்கிட்ட ஒரே ஒரு டேப் ஒன்று இருந்துச்சு, ஒரு HCL டேப் ஒன்று வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஸ்பாட்டிஃபைலாம் அந்த டைமில் இருந்துச்சா இல்லையான்னு தெரில. எனக்கு யூடியூப்லேயே அந்த டைமில் பாட்டு கேட்க தெரியாது. இப்போ அதெல்லாம் இருக்கா சொல்லிட்டு தெரில. பட் அந்த டைமில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் படம் பேர் போட்டோன்னா அந்த படத்தோட ஆல்பம் வந்து ஒரு ஆப்பாக இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கேட்டது வந்துட்டு விஐபி ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஆல்பம். நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த படமே போய் தேட்டரில் பார்க்குறேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அது இல்லாமல் அதில் வர பாட்டு எனக்கு வந்து தனியான பாட்டாக உட்காந்து கேட்டது ஞாபகம் இருக்கிறது எனக்கு வந்துட்டு விஐபி தான். ஸோ அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஆல்பம். அதில் வந்துட்டு எனக்கு கோல்டன் சாங்னா எப்போவுமே போயின்று நீயாக பாட்டு வந்துட்டு தனுஷ் பாடியிருப்பார். இந்த பாட்டு தனுஷோட வாய்ஸ் வந்துட்டு மெலோடிக்கு சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து போயின்று நீயாக பாட்டு வந்து நான் இப்போ வரைக்குமே திரும்பி கேட்பேன். அந்த பாட்டு ஒரு செம்ம மெலோடி அது. ஏன்னா அதோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அது மினிமலாக இருக்கும் மியூசிக் வேறு. போ இன்று நீயாக வா நாளை நாமாக ஒன்றை பார்க்காமலே ஒன்றும் பேசாமலே ஒன்றா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே லலலலலலா ஓ நாடே லலலலலலே. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு பீச்சில் அப்படியே கடல் எல்லாம் ஸ்லோவாக வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப காமாக பட்டு பெஸ்ட்டு செம்ம பாட்டு அது. எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்டால் அந்த டைம் ஞாபகம் வராது. பட் அந்த பாட்டு வந்து நான் அடிக்கடி கேட்பேன். அதனால் எனக்கு அந்த டைம் ஞாபகம் வராதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பரான பாட்டு. அதுவும் இல்லாமல் அதில் நடுவில் வந்துட்டு மெதுவா நீ பேசும்போது சொகமா நான் கேட்குறேன், இது சார காத்து என் பக்கம் பார்த்து இதமாக நீ ஒரு சாத்து லலலலலலா. அதில் வேற லலலலலா வந்துட்டு தனுஷ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி குட்டியாக அனிருத் வாய்ஸ் வேறு திரும்பி அவரும் லலலலலான்னு பாடுவார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். போயின்ற நீயாக தான் ஆல்வேஸ் எனக்கு கோல்டன் சாங். அதே மாதிரி அதில் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்காக நான் பார்க்குறது வந்துட்டு இங்கே பாரு வந்துட்டு ஒரு 6 டைலாக்கோ 5 டைலாக்கோ தான் இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லாகவே. அதையே திரும்பி போட்டு ஒரு பாட்டாக பண்ணியிருப்பாங்க. அதோட வீடியோவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அந்த பாட்டு செம பாட்டு. அது வந்து கேட்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே பாரு கூத்து ஜோரு ரோமன்ஸு யாரு அட நம்ம சாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு. அனிருத்தே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாடின மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த அனிருத்லாம் கேட்கும் போதே நம்ம வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அனிருத் இப்போ இருக்க அனிருத் வந்து நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது. பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்மளால் வந்து அது கூடவே இருக்க முடியாது. எனக்கு அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அந்த டைமில் இருந்த அந்த அனிருத் ரொம்ப ஒரு பக்கத்து வீட்டு பையன் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் தனுஷை சொல்லுவாங்களே பக்கத்து வீட்டு ஆக்டர் மாதிரி இருப்பாருப்பா, அவர் நடிக்கிற படம்லாம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி மியூசிக் டைரக்டரில் வந்துட்டு அந்த டைமில் இருக்க அனிருத்தை ரொம்ப என் கூட சேர்ந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மியூசிக்கு, கொலாபரேஷனுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப நல்ல டைம் அது. அந்த டைம் 2014 இயருமே வந்து ரொம்ப நல்ல இயர். ஏன்னா எல்லாமே மினிமலாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே அதிகமாகிடுச்சு. பட் அந்த டைமில் வந்து எல்லாமே இருக்க வேண்டிய அளவு கரெக்டாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இயர், பெஸ்ட்டான ஆல்பம் அந்த விஐபி ஆல்பம். அதில் அதான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங் வந்துட்டு இங்கே பாரு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அந்த விஐபி டைட்டில் சாங்கு அது வந்து ரொம்ப ஃபயராக இருக்கும் அந்த பாட்டு. அது எப்போ கேட்டாலும் அப்படியே பயங்கரமாக வெறியில் ஜிம்லலாம் இருக்கும்போது அந்த பாட்டெலாம் போட்டால் அவ்வளோதான் சரியான ஒரு ஃபீலு. விஐபியில் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும்னா சன்ரைஸ் தீம்னு சொல்லிட்டு விஐபியில் ஒரு தீம் மியூசிக் இருக்கும்.
அது வந்து அந்த தரரரர 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 த தரரரர 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 தரர தரரர தட்ட. நான் அது வந்து குட்டியாக போடுறேன், அது மட்டும் நீங்கள் கேளுங்களேன். அதுவுமே வந்துட்டு ஒரு கீழேருந்து ஒரு மேலே வர ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டில். எனக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில. ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த தீம் மியூசிக்கு. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஐபி வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம். இப்போ நம்ம அடுத்த ஆல்பம் வந்துட்டு போவோம். அதே மாதிரி இந்த வருஷத்தில் அடுத்து வந்த ஒரு படம்னா மான் கராத்தே. மான் கராத்தே படம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மான் கராத்தே படம். எனக்கு காமெடி வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் இருக்க பாட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாமே. அதில் வந்து நான் கோல்டன் சாங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்துட்டு டார்லிங் டம்புக்கு. எல்லாருமே வந்து நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா உன் விழிகளில் பாட்டு இருக்குல்ல, அது வந்து தான் வந்து எல்லாரும் கோல்டன் சாங்காக எல்லாருக்குமே அந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அந்த படத்தில். பட் எனக்கு வந்து டார்லிங் டம்புக்கு பாட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே வந்து குட்டியாக அந்த சித்தார் மியூசிக் அது மியூசிக் வரும். அதில் எனக்கு ஏன் கோல்டன் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன்னா, அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ராயபுரம் பீட்டர் குத்து சாங்கு, ஓப்பன் த டாஸ்க் மார்க்கு குத்து சாங்கு, ஓகேவா. பட் டார்லிங் டம்புக்கு பாட்டு வந்து குத்து மாதிரி வர ஒரு ஜாலியான சாங்கு. அது இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போய்ட்டு போட்டிங்கன்னா டார்லிங் டம்புக்கு ரிப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். டார்லிங் டம்புக்கு நார்மலாக போட்டால் நம்ம பென்னி டேல் பாட்டின வெர்ஷன் வரும். அதில் இன்னொரு வெர்ஷன் தான் வந்துட்டு அந்த டைமில் மியூசிக்லலாம் போடுவாங்க. ஸோ அந்த கேட்கும் போது எனக்கு ஆக்சுவலாக அந்த பழைய டைம் ஞாபகம் வரும். அதில் அன்சிகா வேறு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அன்சிகா. அது வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, டார்லிங் டம்புக்கோட டியூன் வந்துட்டு திடீர்னு அனிருத் நைட்டு கால் பண்ணி எனக்கு ஒரு டியூன் கிடச்சிச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த டியூனை போட்டு காட்டினாராம். ஸோ அது ரொம்ப யூனிக்கான ஒரு டியூன். அது வந்து எனக்கு கோல்டன் சாங் எப்போவுமே மான் கராத்தே படத்தில். பட் உன் விழிகளில் பாட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரான பாட்டு. அதை வந்து நான் அதுக்குன்னு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குமே ரிப்பீட் வேல்யூ நிறையவே இருக்குது. பட் எனக்கு வந்து டார்லிங் டம்புக்கு வந்து ஒரு கோல்டன் சாங். இதில் நான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்காக சொல்கிறது வந்துட்டு மாஞ்சா போட்டு தான். அந்த டைமில் மாஞ்சா போட்டு தான் பாட்டு வந்துட்டு நான் அதெல்லாம் கேட்டதில்லை. பட் வந்து என்னென்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ அதனால் நான் நிறைய வீடியோலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிடுவேன். பாட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த வீடியோக்காக திரும்பி போயிட்டு நான் வந்து பாட்டு வந்து கேட்டேன். ஒரு செம்ம ஜாஸ் இருக்கும் அந்த பாட்டுக்குள்ளே. ஏன்னா இதெல்லாம் வருமா, திடீர்னு கர்நாடிக் வேறு வரும். சா நி சா நி சா சா நி சா கமா சா சா நி சா நி சா சா நி சா கமா ஒரு அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் உள்ளே. தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒன் பிச் கேட்சில் காதல் பிச்சில் காஜே ஆடி நின்ன அப்படியே பியானோ வரும். அப்படின்னு வந்துட்டு லாபால் ஒன்றில் மேடல் ஸ்டம்பில் ஏண்டி போல்டு பண்ண அது வருமா. அந்த பியானோ ஸ்டார்டிங்கில் சொன்னல, அது இந்த இடத்துல வராது. ஸோ வந்து ரொம்ப செம்ம ஜாஸ் அது. அது என்னால் ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் திரும்பி போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலாக. அதுதான் வந்து எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல் சாங். அது இல்லாமல் அந்த அது வரும். அது வேறு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாட்டு. அது கேட்டாலுமே எனக்கு அந்த பழைய ஞாபகம் வரும், பழைய டைம்லாம் ஞாபகம் வரும். ஸோ அது பெஸ்ட்டான ஒரு ஆல்பம், பெஸ்ட்டான ஒரு பாட்டு அது. அது இல்லாமல் இதில் வந்துட்டு ஓப்பன் த டாஸ்க் மாதிரி பாட்டு நல்லாயிருக்கும், ராயபுரம் பீட்டர் பாட்டு நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் நான் திரும்பி போய் கேட்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் திரும்பி போய் இந்த பாட்டு ரெண்டும் கேட்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து மான் கராத்தே ஆல்பம். இப்போ நம்ம அடுத்த ஆல்பமுக்கு போவோம். ஸோ இதே வருஷம் வந்த அடுத்த ஆல்பம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தி ஆல்பம் வந்துட்டு இது வரைக்குமே அனிருத்தோட கொலாபரேஷன் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். சுற்றி சிவகார்த்திகேயன் தனுஷ் தான் திரும்பி வந்துட்டு இருப்பாப்புல. அது இல்லாமல் வணக்கம் சென்னை நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ இப்படி இருக்க அனிருத்துக்கு திடீர்னு ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு படம், அதாவது கத்தி, விஜய்னாவோட ஒரு படம் வேறு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து துப்பாக்கி வேறு வந்திருக்கும். அதனால் வந்து ஏஆர் முருகதாஸ் விஜயோட காம்பினேஷன் துப்பாக்கியில் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அதே காம்பினேஷனில் ஏஆர் முருகதாஸ் விஜய். இப்போ இதில் வந்து மியூசிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிருத்துக்கு எடுத்துகிட்டு வந்து தராங்க. பட் அனிருத் வந்து அந்த டைமில் பண்ண மேட்ரு என்னதுன்னா, யூஷுவலாகவே அந்த ஆல்பம் இருக்காது. இந்த ஆல்பமில் கோல்டன் சாங்குன்னு சொல்லிட்டு இந்த ஆல்பமில் தேடுறேன். என்னால் எதை கோல்டன் சாங்குன்னு வைக்கிறதுனே தெரில. ஏன்னா இந்த ஆல்பமே கோல்டு. அது இல்லாமல் இந்த ஆல்பமில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தீம் மியூசிக்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆல்பமில் தான் நான் வந்து கேட்டேனே. அந்த இது வரும்ல அது வந்து அந்த தீம் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இதுக்கு வில்லனுக்கு வேறு அந்த மியூசிக் வரும், அந்த மியூசிக் வேறு வரும். தீம் மியூசிக்னு யோசிச்சாலே எனக்கு அந்த டைமில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து கத்தி தீம் மியூசிக் தான். ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. கத்தி சவுண்ட்லாம் வரும் அது நடுவில். பட் நான் வந்து இதில் கோல்டன் சாங்குன்னு எது சொல்லுவேன்னா ஆத்தி என்ன நீ பாட்டு.
ஏன்னா ஆத்தி அணி பாட்டு வந்து ஒரு செம்ம மெலோடி, கிட்டாரோட சோலோ ஒன்று வந்துட்டு அது நடுவில் மியூசிக்காக வரும். நான் அதை வந்து அது போடுறேன், நீங்களே கேளுங்க. அது வந்து செம்ம ஒரு மாதிரி பயங்கரம் ராக்கிங்காக இருக்கும். பட் வந்து அது ஒரு மெலோடி சாங். ஸ்டார்டிங்கில் ஆத்தியன நீ பார்த்த உடனே காட்டில் வச்ச இறகான அப்படின்னு சொல்லிட்டு ராக்கிங்காக வேறு வரும். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஜாடையில தேவதைய கெஞ்சுகிற அழகாக பார்வையில வாசனைய தூவிட வசுமாக ஊர அழகி உலக அழகி யாரும் இல்லை போன போல. அதில் சமந்தா ரொம்ப சும்மா க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஒரு கோல்டன் சாங். நான் வந்து இப்போ வரைக்குமே ஆத்தி அணி பாட்டு வந்து அடிக்கடி போய் கேட்பேன். அதில் தான் அந்த இந்த கிட்டார் எலக்ட்ரிக் கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டில். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்குன்னு சொல்லிட்டு எது சொல்லுவேன்னா, பக்கம் வந்து ஒரு முத்தம் தான். அகெயின் ஒரு ஆதினா அண்டு அனிருத்தோட காம்பினேஷன். இது வரைக்குமே விஜயோட இன்ட்ரோ சாங்கில் வந்துட்டு தூய தமிழ் வச்சு எழுதி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஸோ சரியான எக்ஸ்பெரிமெண்டல் அது எப்படி வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. ஏன்னா விஜயோட இன்ட்ரோ சாங்னாலே அந்த விஜயை ப்ரைஸ் பண்ணி பாடுறது அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். திடீர்னு நடுவில் வந்துட்டு பெண்ணே எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணிலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் பொடியை மருதமா அடி போனது போகட்டும் காயங்கள் அரட்டும் எப்போது நண்பனுக்கான வில் பார்க்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தூய தமிழில் விஜய்க்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு அது வந்து ஆதினா பிளான் பண்ணி வச்சார். பட் வந்து அது ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு ஈடியம் இருக்கும், அந்த ஈடியம் வரும். பட் நடுவில் வந்துட்டு நாதஸ்வரம் தவில் அந்த மியூசிக்லாம் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பியூரான ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் மாதிரி. ஏன்னா ஆதினாவோட வைபும் அந்த பாட்டில் இருக்கும், அனிருத்தோட அந்த மியூசிக்குமே அந்த பாட்டில் இருக்கும். ஸோ இது ஹாஃப் அது ஹாஃப் இருக்கும். அது வந்து பெஸ்ட்டு. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தம் தான். பட் நான் இதில் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டிய பாட்டு வந்துட்டு செல்ஃபி புல்ல. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக செல்ஃபினா அது வரைக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்டு தான் இதுதான் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது இல்லாமல் அது கேட்டாலே அந்த இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம் அந்த டைமில் தான் இன்ஸ்டாலாம் கொஞ்சம் வருது மேலே. அதுவுமே அதான் சொல்கிறேன், 2014 வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு இயர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச இயர். திரும்பி அந்த டைமுக்கு போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருந்தேன் நான் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வேறு அனிருத்து கூட இருந்ததுனால அது வந்து பக்காவாக சிங்க் ஆயிடுச்சு. அந்த பாட்டெலாம் கேட்டாலே அந்த ஞாபகம் வரும். எனக்கு செல்ஃபி புள்ள கேட்டாலே என்னோடய பழைய டைம் ஞாபகம் வந்துடும். கத்தி ஆல்பமே வந்து பெஸ்ட்டு, சரியான ஆல்பம். அது இல்லாமல் அதில் ரிலீஸ் ஆகாத, அதாவது படத்தில் வராத ஒரு பாட்டு வந்துட்டு பாலங்கட்டு பாட்டு, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வரைக்குமே நிறைய பாட்டு அதில் கேட்பேன். நீங்களும் கேட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கத்தி. நம்ம இப்போ வந்து அடுத்த ஆல்பம் பற்றி பேசலாம். இப்போது அந்த வருஷம் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நான் அடுத்த வருஷத்துக்கு போகிறேன். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2015 ஃபஸ்ட்டு வந்த ஆல்பம் அனிருத்தோடது எதுன்னா காக்கி சட்டை. ஸோ அதுவுமே வந்து ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் தரக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஆல்பம். இதில் வந்துட்டு நான் கோல்டன் சாங் வந்து எதை சொல்லுவேன்னா, காதல் கண் கட்டுதே. ஏன் காதல் கண் கட்டுதுன்னா அது வந்து ஒரு செம்ம மெலோடி. அதில் வேறு அனிருத் வேறு நடுவில் வந்து பாடுவார். ஏன்னா அதில் ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஃபீமேல் தான் வரும். ஸோ மேல் வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து பார்வை கொஞ்சம் பேசுது, பருவம் கொஞ்சம் பேசுது, பதில் நான் எது பேசிட தெரியாமல் நான். அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி. அது எனக்கு கோல்டன் சாங் எப்போவுமே. இதில் நான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்னு சொல்லிட்டு எதை சொல்லுவேன்னா, ஐ எம் சோ கூல். அகெயின் ஒரு அனுஷ் அண்ட் அனிருத்தோட ஒரு காம்பினேஷனில் வந்த ஒரு ஐ எம் சோ கூல் பாட்டு. அதுலேயே அந்த இது வரும் DNA, அது வேறு அதில் நடுவில் வரும். அதில் வந்துட்டு அந்த லுக்கு விடுவீங்க, லைட்டாக சிரிப்பீங்க, ஆசை காட்டியே பேசி கொள்ளுவீங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக லைன்ஸ் தான். பட் அது வந்து பாட்டாக மாற்றிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது அந்த பாட்டில். ஸ்டார்டிங்கில் இது வரும், அன்பே அன்பே காதல் வருதே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் வரும். அது மாதிரி தான் பாட்டு இருக்க போதுன்னா இல்லை, சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ரத்த 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 அப்படிலாம் வரும். திடீர்னு லெட்டஸ் டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த யூத் ஆஃப் த நேஷன் அப்படின்னு என்னென்னமோ இருக்கும் அந்த பாட்டில். அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செம்ம எக்ஸ்பெரிமெண்டலான சாங். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ எம் சோ கூல். இதில் வந்துட்டு அந்த இது காக்கி சட்டை பாட்டு, அதுக்கப்புறம் வந்து கட்டிக்கிட்ட முன்னே நம்ம, அந்த 2 பாட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் திரும்பி போய் அந்தளவுக்கு கேட்க மாட்டேன். பட் இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன 2 பாட்டுமே வந்துட்டு அடிக்கடி கேட்குற பாட்டு. இதுதான் எனக்கு கோல்டன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சாங் ஃப்ரம் காக்கி சட்டை மூவி. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே அடுத்த ஆல்பம் போவோம். இதுக்கப்புறம் வந்த படம் தான் மாரி ஆல்பம் வந்துட்டு 7th நினைக்கிறேன். 7th படிச்சுட்டு இருக்கும்போது தான் மாரி ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்துட்டு நான் எனக்கு கோல்டன் சாங்குன்னு சொல்கிறது எதுனா,
ஒருவித ஆசை வருகிறதா. இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக படத்தில் வரலன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக் மட்டும் ஒன்று வரும். ரத்தா ரதத்தா ரத்தத்தா ரடத்தா ரத்தா ரதத்தா ரத்தத்தா ரதத்தா. அந்த பாட்டு வந்து அந்த மியூசிக் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் அது வந்து ரொம்ப செம்மையான பாட்டு, ஜாஸ் பாட்டு மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஒரு வித ஆசை வருகிறதா, புதுவித போதை தருகிறதா, கனவுல டூயட் வருகிறதா, டூயட்டில் ஃபாரின் வருகிறதா, இதுவரை குத்து பாட்டுக்கு குத்துற உனக்கு மெலடி கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். அதில் நடுவில் வந்து மியூசிக்கில் பியானோலாம் வரும். அது செம்ம ஜாஸான பாட்டு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கேட்காதவங்க வேணால் திரும்பி போய் கேட்டு பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலாக. இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவேன்னா, டானு டானு டானு. ஏன் இதை நான் எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்கிறேன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரீலோட் மியூசிக் வரும்ல, அதை நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இடிஎம் வச்ச ஒரு ப்ரீலூடு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாட்டு அந்த டானு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாட்டு. அனிருத் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏவா மாட்டிங்கில் கம்மன் பிங்கில் நம்ம காட்டில் நான் தான் கிங்கு. அவங்க ரொம்ப ஸ்லோவாக போடுவாங்க. மாடர்ன் மன்மதா ஆசை சொல்லுதா கண்ணை கட்டுதா கிவ் மீ ரிங்கு அப்படின்னு அவங்க வேறு பாடுவாங்க. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங்கு, ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. நான் இப்போல்லாம் அந்த பாட்டு நிறைய கேட்டுட்ருக்கேன். அது கேட்டாலே ஈஸியாக ஞாபகம் வரும். ஏன்னா மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸ்கூலில். வந்து நான் ஒரு மாதிரி பாடுவேன், என் ஃப்ரெண்டு வந்து வேறு மாதிரி பாடுவான். எது வந்து உண்மையிலே லிரிக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது ரெண்டுமே தப்பான லிரிக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் லிரிக்ஸ் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே நிறைய டைம் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங். இதில் அதே மாதிரி இதில் மிச்சம் இருக்க பாட்டு எல்லாமே வந்து ஒரு குத்து பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியோட இன்ட்ரெஸ்ட் சாங்கு, அதுக்கப்புறம் அந்த பகிலுவோடையும் பாட்டு, அது இல்லாமல் அந்த தப்பாக தான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலாம் கெட் அவுட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி தான் போகும். அந்தளவுக்கு நான் அதை திரும்பி போய் கேட்க மாட்டேன். பட் இந்த 2 பாட்டையும் நான் அடிக்கடி கேட்பேன். ஸோ நான் இப்போ அடுத்த ஆல்பம் போகிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆல்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான். இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஆல்பமில் வந்துட்டு எந்த பாட்டுமே போரே அடித்ததில்லை. ஏன்னா நான் முன்னாடி மாரி ஆல்பம் கூட சொல்லியிருப்பேன், அதில் நான் இந்த பாட்டெலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்துட்டு நான் எல்லா பாட்டுமே திரும்பி போய் கேட்குற பாட்டு. இதில் இந்த ஆல்பமே ஒரு கோல்டு தான். பட் இதில் கோல்டன் சாங் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. ஸோ நீயும் நானும் பாட்டு வந்துட்டு ஒரு ரொம்ப செம்ம மெலோடி. ஏன்னா அது நடுவில் பியானோ வரும். எனக்கு ஆக்சுவலாக பாட்டுக்கு நடுவில் பியானோ வந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் லைட்டாக போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ அதுவுமே ஒரு செம்ம பாட்டு. ஏன்னா அது வந்துட்டு ஃபுல் ஃபீமேல் வாய்ஸ் தான். நடுவில் திடீர்னு அனிருத் வாய்ஸ் வேறு வரும். மொழியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய் காதில் பேசினாய். அது ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. ஒரு செம்ம மெலோடி. அது வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு கோல்டனான சாங். இதில் நான் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்குன்னு பார்க்குறது வந்து என்னென்னா, நானும் ரவுடி தான் பாட்டு தான். பாஷா போல மாசா எதுவும் செஞ்சதில்லை, ரங்கா போல ரங்கா ஒன்றும் கிழிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங். ஏன்னா வந்து ஒரு மாஸ் இருக்கும் அந்த பாட்டில். ஆனால் அது வந்து அந்த மாஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். நானும் ரவுடி தானில் வர அந்த நானும் ரவுடி தான் பாட்டு தான் எனக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சாங். பட் இதில் நான் வந்து எனக்கு பேசியே ஆக வேண்டிய ஒரு பாட்டு வந்து எல்லா பாட்டும் தான். அதில் வந்துட்டு கண்ணான கண்ணே ஷான்ரால்டன் பாடினது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் பாடின இணை மாற்றும் காதலே, அதுவுமே வேறு மாதிரி பாட்டு. ஒரு ஃபயர் தர ஒரு லவ் சாங் அந்த மாதிரி இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் தர ஒரு லவ் சாங். அது இல்லாமல் வா நான் வரவா ஒன்று துரத்தி வரவா, அதுவுமே ரொம்ப செம்மையாக இருக்கும். அப்படியே ஃபயராக போயிட்டே இருக்கும். திடீர்னு அனிருத் நாட்டில் வந்துட்டு ஆடிய ஆட்டம் நிற்க போகுதே ஓடிய ஓட்டம் நிற்க போகுதே பாடியிருப்பார். அதுவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் விட சன் மியூசிக்கில் போட்டு நான் வந்து கேட்ட பாட்டு வந்து தங்கமேல வர அந்த ஸ்டார்டிங் கிட்டார் சரி, அந்த வீடியோ சரி, அந்த பாட்டு சரி, எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டைம்லேயே. ஸோ இதுதான் என்னோட நானும் ரவுடி தான் ஆல்பமோட கோல்டன் சாங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சாங். அதில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த படமுமே ரொம்ப செம்மையாக இருக்கும். அந்த படம் வைபிலேயே கரெக்டாக அந்த பாட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். அதையுமே நிறைய பேர் திரும்பி போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மேபி வேறு ஃபீல் வரலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து அடுத்த ஆல்பம் பற்றி பேசுகிறேன். இதே வருஷத்தில் வந்த அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா தங்கமகனில் மொத்தமே 4 பாட்டு தான் இருக்கும். அந்த 4 பாட்டில் நான் வந்து கோல்டன் சாங்னு எடுத்த பாட்டு வந்துட்டு ஓ ஓ
ஓனா அந்த உயிரே உயிரே உயிரின் உயிரே உயிரே உயிர் உயிரே, அது வந்து தனுஷ் பாடினான்னு சொன்னால் நான் நம்பவே முடியாது. தனுஷோட வாய்ஸ் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் அந்த இன்டர்வியூட அந்த மியூசிக் வேறு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு செம்ம பாட்டு அது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட வீடியோ ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. இது வந்துட்டு நான் இந்த படத்தில் கோல்டன் சாங்னு சொல்லுவேன். இது இல்லாமல் இந்த படத்தில் வர எக்ஸ்பெரிமெண்டல் சாங்னா இந்த டக் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டிருப்பாங்க. அந்த பாட்டு தான். அந்த டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குது. லிரிக் வந்து இப்படி தான் இருக்கும். டக்கு பக்கு ஜிக்கு அது மாதிரி தான் இருக்கும். அதில் நடுவில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். தக தகன்னு எரியும் வயசு, வெட வெட பையன் எனக்கு இது புதுசு, கட கடன்னு ஏறுது என் பல்ஸு, பட படன்னு இதயத்தில் ட்ரம்ஸு, பாஷை புரியாத ஒரு வார்த்தை வருது, பேச முடியாத ஒரு ஏக்கம் தருதே அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக விஐபியுமே சரி, தங்க மகனுமே சரி, ரெண்டுமே ஒரே வைப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேரக்டரும் சேம் தான், ஆக்டரும் சேம் தான், அது இல்லாமல் மியூசிக் டைரக்டரும் சேம் தான். ஸோ வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் எனக்கான எக்ஸ்பெரிமெண்டல் சாங். பட் இதில் நான் சொல்ல வேண்டிய சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி நிலவே. அது வந்து ரொம்ப சோகமான ஆனால் ஒரு சூப்பரான பாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல பாட்டு, என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. அது வந்து பியூராக ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குற ஒரு பாட்டு. அந்த பாட்டோட வீடியோ சாங்குமே சரி, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப அழகான ஒரு வீடியோ சாங். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஆல்பம் போயிடுவோம். இதோட இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2016 வந்த ஒரே படம் ரெமோ. இதுதான் வந்து நான் சொல்ல அந்த கோல்டன் டைம்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அனிருத்தோட கோல்டன் டைம். இதுக்கப்புறம் நிறைய வந்தது, கோலமாவு கோகிலா வந்தது, நிறைய ஆல்பம்லாம் வந்தது. பட் ஒன்ஸ் பேட்டைக்கு அப்புறம் வந்துட்டு அனிருத்தோட ரேஞ்ச் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அனிருத் வந்து ரொம்ப பெரிய ஆளாக அப்படி ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது முன்னாடி வரைக்கும் அனிருத் வந்து ரொம்ப கொலாபரேஷன் கம்மியாக இருக்கும், பாட்டுமே ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. அதான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அனிருத் வந்து நிறைய பண்ணிட்டாரு, நிறைய பண்ணிட்டாரு. பட் இது வரைக்குமே எனக்கு அந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்கும். அது ஒரு அழகான ஒரு டைம் மாதிரி இருக்கும். ஸோ 2016 அந்த படம் வந்துட்டு ரெமோ. இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு கேவலமான கான்செப்ட்டு. ஆனால் அந்த டைமில் எனக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். தேட்டரில் வேறு நான் போய் பார்த்தேன் இந்த படத்தை. பட் வந்து இப்போ அதை பார்க்கும்போது தான் ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதில் வந்து சொல்லியிருக்காங்க, தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புரியுது. பட் அந்த டைமில் புரியல. ஒரு ஒரு ஜெனரேஷனையே ஏமாத்தின ஒரு படம். இப்போல்லாம் கூட லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வர பாட்டு வேறு மாதிரி பாட்டு எல்லாமே. எனக்கு அதில் வந்து கோல்டன் சாங் எப்போவுமே வந்து சிரிக்காதே தான். ஏன்னா சிரிக்காதே வந்து ஒரு செம்ம மெலோடி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பாட்டெலாம் கேட்டாலே அனிருத் வந்து ரொம்ப பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அதில் வந்து சிரிக்காதே ஒரு பாட்டு சூப்பர், செம்ம பாட்டு அது. அதுதான் வந்து எனக்கு இதில் வந்து கோல்டன் சாங். அதே மாதிரி இதில் எக்ஸ்பெரிமெண்டல் சாங்காக நான் எதை பார்க்குறேன்னா மீச பியூட்டி. ஏன்னா மீச பியூட்டி பாட்டுமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மீச பியூட்டி இவத்தில்லா லங்கடி பாட்டி நாட்டிலூட்டி அப்படின்னு போவோம். அப்படியே போயிட்டே இருந்து ஓ ரேமோ ரேமோ இப்படின்னா வரும். திடீர்னு நடுவில் வந்துட்டு ரன்னோடினா வின்னா வேணா, உன்னோடு நான் ஒன்னா வேணா, நீ இல்லைனா என்ன வேணா, குண்டே இல்லா கண்ணா வேணா, ஃப்ரீ டைமில் காடோடனா போட்டு வச்ச டீல் ஒன்றுமா, என்னான்னு தான் நீ கேளுமா, என்னைக்கோ நீ ஏன் ஆளுமா, அது வரும். அது அந்த அனிருத் வாய்ஸ் நடுவில் வரும்போது ஒரு மாதிரி வேறு ஃபீல் தரும். அது இப்போ வரைக்குமே நிறைய பேர் அந்த பாட்டில் திஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போடுவாங்களே, அது வந்து அந்த போர்ஷன் தான் போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங், அது எக்ஸ்பெரிமெண்டல் சாங். இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் செஞ்சிட்டாலே பாட்டெலாம் பயங்கரமாக கேட்டுட்டு இருப்பேன். இப்போ போயிட்டு அந்த லிரிக்லாம் கேட்கும் போது தான் தெரியுது, தொல்லை பண்ணி அலையாம தெரியாம கிடைக்கிற காதல வேணா வேணா, என்னடா டே என்னடா தப்பு என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது. ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பட் வந்து அந்த மியூசிக்கை போட்டு ஈஸியாக மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வி வாடி ஏன் தமிழ் செல்வி அந்த பாட்டு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாக்கிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து மியூசிக்கை வச்சு நம்மளுக்கு மறைச்சதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு செம ஆல்பம். இதோட எனக்கு வந்துட்டு அந்த அனிருத்தோட டைம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறமே நிறைய படம் நிறைய நல்ல பாட்டுலாம் வந்தது. இப்போ வரைக்குமே நம்ம அனிருத் ஏரால தான் இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து சொல்லுவாங்கள்ல, நான் இன்னுமே 2014 வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அதனால் எனக்கு வந்து அனிருத்துன்னா அந்த டைம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த டைமில் இருக்க அனிருத் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு க்யூட்டான ஒரு அனிருத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டைம். அது இல்லாமல் அந்த டைமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நிறைய
நம்மளுக்கு தெரியாது. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப குட்டியாக நார்மலாக நான் குட்டியான்றதை விட ஒரு கரெக்டான அளவில் இருந்துச்சு. இப்போ இருக்க சோஷியல் மீடியா மாதிரி இல்லை. ஸ்மார்ட் ஃபோனும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஒரு ஒரு அழகான ஒரு நல்ல டைம் அது. அந்த டைம் வந்து திரும்பி வராதான்னு இருக்கும் அடிக்கடி யோசிக்கும்போது. ஏன்னா எல்லாமே ஒரு அளவோடு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. அது வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்த ஒரு டைம். ரொம்ப நல்ல நல்ல படங்கள், நல்ல க்யூட்டான சாங்கு எல்லாமே வந்து வன்மம் கம்மியாக இருந்த டைம் அந்த டைம் பேசிக்காக சொல்லணுன்னா. ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து ரொம்ப 6th 7th 8th என்னோடய இதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பேன், ஒன்றுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு யார் வீட்லேயுமே ஸ்மார்ட் டிவி அதெல்லாம் இல்லை. எல்லார் வீட்லேயும் ஒன்று டிஷ் இருக்கும், இல்லை கேபிள் இருக்கும். இப்போ எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. ஓடிடி பெருசாக இல்லாத டைம். அது பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி அந்த டைம் தாண்டிட்டோமேன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் அந்த டைமில் தான் இருக்கேன் போல், எனக்கு தெரில. ஸோ இதுதான் எனக்கு அது வந்து அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நான் கேட்ட பாட்டு தான் அந்த அனிருத்தோட சாங்ஸ் தான் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஸோ அது எனக்கு திரும்பி போய் கேட்கும்போது அந்த டைமில் ஞாபகம் வரும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இதே மாதிரி கோல்டன் எரா ஆஃப் வேறு யாராவது யுவன், இல்லை ஹாரிஸு, இல்லை ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அந்த மாதிரி யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஸோ முன்னாடி வீடியோவில் பண்ண மாதிரி வேறு பிரேக் டவுனு அதெல்லாம் இருக்கும். அதை பற்றியும் நான் வந்து வேறு வீடியோவில் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு எதனா வந்து நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லை வந்து இல்லை இப்படிலாம் ஃபீல் இருக்காது, இல்லை நீ இந்த இது தப்பாக சொல்லிட்டா அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சஜஷன் என்னது, எதனா இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பாட்டு எல்லாருமே கேளுங்க, ஜாலியாக இருங்க, பாட்டு கேட்டே இருங்க. போட்டுக்கிட்டு சொல்லும்போது பாட்டு கேட்டே இருங்க. அது ஒரு லிமிட்டே இல்லை, ஜாலியாக இருக்கும். ஓகே டாடா.